இந்த நண்பன் என் வாழ்க்கையில படிக்க விட மாட்டான், பக்கத்துல இருந்தாலும் இவன் எனக்கு கெடுப்பான், எனக்கு நஷ்டத்தை கொண்டு வாங்கன்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஏமான்னு கேட்டா அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, வேலை செய்யறாங்க. படிக்காத அப்பா அம்மா அவங்க எல்லாம் முன்னாள் மாணவர்கள் ஏதோ காரணத்துக்காக கல்வியை தர விட்டவங்க. ஆனா அவங்க லட்சியம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணது, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், எனக்கு ஒரு மகள் பிறப்பாள், அவளை கல்வியில் உயர்த்தி நான் அழகு பார்ப்பேன் நினைக்கிறாங்க அப்பா அம்மா. இன்னைக்கு தானே அவங்க ஏழை, சிலங்களை நினைச்சு நீதான் ஏழை, ஆனா அவங்க அம்மா பணக்காரி, உங்க அப்பா பணக்காரி. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு மகன் பிறந்துட்டான், சாம்பியன் மாணவன், ஒரு மகள் பிறந்துட்டா, அவ தூக்குவா லைஃப் டாப்பா. அது நடக்கும்னா கை தட்டுங்க, இல்லைன்னா தட்டாது. அங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டே இருக்காங்க, யாராவது டீச்சர்ஸ் பார்த்து உட்கார வச்சுங்க. இங்க இருக்கணும் கவனம். நான் ஏதாவது சொல்லுவேன், டக்குன்னு அங்க போயிடக்கூடாது, கண்ணு நின்று கேட்கணும், டுகெதர்லயே இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா இல்லையா? என்னடா ஆயிட்டுனா இல்லையா? அப்ப நான் உங்கள்கிட்ட உன்னை கேட்கலாமா? உங்களை படிக்க வைக்கிறது யாரு? அப்பா அம்மா பணம் கட்டுவாங்க, ஃபீஸ் கட்டுவாங்க, கவர்மெண்ட் அது கிடையாது. படிக்க வைக்கிறது யாரு? டீச்சர் சொல்லி தருபவள், எழுத்தறிவித்தவள் இறைவன். நீங்க தானே நம்மளை படிக்க வைக்கிறீங்க. இப்ப நான் கேட்பேன் அதே கொஸ்டின், நான் தான் என்ன படிக்க வைக்கிறேன்னு அழுத்தமா சொல்லணும். உங்களை யார் படிக்க வைக்கிறா? கையை வச்சு கேட்டேன். நான் தான், நாங்க இல்லை, நான் தான் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லணும். 1 2 3. நீங்க தான் உங்களை படிக்க வைக்கிறது உண்மைன்னா உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யாரு? அதுவும் நான் தான் சத்தமா சொல்லணும் சபையில. அதெல்லாம் வீடியோல எடுக்க மாட்டாங்க இவங்க. இப்ப நான் கேட்கிறவங்களை பார்த்து, உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யாரு? இவர் கைப்பர், அதுவும் நான் தான் சொல்லுங்க. இப்ப யாருக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும்? எங்க கிட்ட இருந்து? அவளையும் சேர்க்கிற கூட அச்சுவேன். எங்கிட்ட இருந்து காப்பாற்றணும் சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? உங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தாண்டா கண்ணா சினிமாவுக்கு கமா போட்டுட்டு வந்து 12 வருஷமும் உழைச்சிட்டு இருக்கா. நான் ஒரு குட்டி